10வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்கு. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சந்தேகப்படாமல் அவர்களிடத்துல போ, நானே அவர்களை அனுப்பினேன். சொல்லுங்க. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், கொர்நேலியு செபித்துக் கொண்டிருந்தார். கொர்நேலியுடைய செபத்தை கர்த்தர் கேட்டார். பேதுரு உபவாசத்தை செபித்துக் கொண்டிருந்தார். பேதுருவிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். பேதுருவே, கொர்நேலியுவிடத்தில் அனுப்புகிறேன். கொர்நேலியுவிடத்துக்கு நீ கொர்நேலியுவிடத்துல போ, கொர்நேலியுவிடத்துக்கு உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, அவன் புறஜாதியான், நான் அவனிடத்துக்கு போக வேண்டுமா என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறார். அதற்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து பலவிதமான பறவைகள் பறந்து வருவதையும் அவைகளை அடித்து பிசி என்று சொல்லியும் ஒரு விளக்கத்தை, ஒரு தரிசனத்தை கொடுத்து பேதுருவை ஆயத்தப்படுத்தி அனுப்பும்படி கர்த்தர் பேசுகிறார். இப்பொழுது பேதுரு இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கொர்நேலியுடைய வீட்டில் இருந்து 3 தேவ மனுஷர்கள், 3 கொர்நேலியுடைய ஆட்கள், போர் சேவகர்கள் வந்து பேதுருவை சந்திக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நாம் தெரிந்து கொள்ள போறோம். வாசிக்கிறோம் பாருங்க, 20வது வசனம். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. பாருங்க, எழுந்து இறங்கி ஒரு தவறான ஒரு எண்ணத்தை பேதுரு தன்னுடைய மனதில் வைத்திருந்தார். என்ன எண்ணம் அப்படின்னு சொல்லி சொன்னா, புறஜாதிகளை சந்திக்க கூடாது என்ற ஒரு எண்ணம், புறஜாதிகளோடு ஐக்கியமா இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம். இந்த மேட்டிமையான ஒரு சிந்தனையில இருந்து பேதுருவை தம்முடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்ட தம்முடைய தாசனை, ஊழியக்காரரை கர்த்தர் என்ன பண்றார்? ஆவியானவர் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக, தேவதூதன் மூலமாக பேதுருவுக்கு விளக்கி காண்பிக்கிறார். நீ எழுந்து என்ன பண்ணு, இறங்கு அப்படிங்கிறார். அப்போ நாமும் எந்தெந்த காரியத்துல மேட்டிமையா இருக்கிறோமோ அவைகளிலே நாம் இறங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க என்ன நடக்குது பாருங்க. பேதுரு இறங்கி போய் நீங்க தேடுகிறவன் நான் தான் என்ன என்றான். பாருங்க, வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். கடவுள் தெளிவா பேசிட்டாரு. இருந்தாலும் அவர்களிடத்துல திரும்பவும் என்ன சொல்றான்? என்ன வந்திருக்கிற காரியம் என்னன்றான். அங்கிருந்து பாருங்க, திரும்பவும் கிளம்பி போறான். பேதுரு கிளம்பி போறதுக்கு அப்புறம் பாருங்க 22வது வசனத்தை வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மாலே சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவதனமாய் கட்டளை பெற்றான் என்றார்கள். ஏற்கனவே கொர்நேலியுவை ஆண்டவர் சந்திச்சுட்டாரு. சந்திச்ச விஷயத்தை பேதுரு கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். இப்படி ஒரு நல்ல குணாதிசயம் உள்ளவன், தேவனை தரிசித்தவன், தேவன் நேரடியாக பேசுகிறதை கேட்டவன், இப்படிப்பட்டதான ஒரு தரிசனம் பெற்றவன் அப்படியே அந்த நன்மையோடு கூட இருந்து விடாமல் என்ன செய்யணுமா பாருங்க, அழைப்பிட்டு உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பிட்டு. எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தாலும், தேவனை நேரடியா சந்திச்சாலும், எவ்வளவு நீதிமானா இருந்தாலும் தேவ ஊழியக்காரனுடைய ஆலோசனையை கேட்கும்படி வீட்டுக்கு அழைப்பிக்கிறதை இந்த வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க, தனக்கு தானே பரிசுத்தமாக்குறாங்க, நல்ல குணத்தோட கூட வாழறாங்க, செயல்களை செய்யறாங்க, நல்ல கிரியைகளை செய்யறாங்க. ஆனாலும் அது அப்படியே நின்று விடக்கூடாது. அது ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டும். அது பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டும்.
தேவ ஆலோசனைகளை அவர்கள் கேட்க வேண்டும். ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவன் என்ன பேசுகிறார், சபையை குறித்து, குடும்பத்தை குறித்து என்ன பேசுகிறார் என்பதை ஊழியக்காரர்கள் மூலமாக கேட்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறாரு. பாருங்க, உங்களிடத்துல வரவும் உம்மாலே சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படியாக, பாருங்க, அவராலே பேதுருவாலே சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படியாக. அப்போ கடவுள் ஊழியக்காரனுக்கு என்று ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஊழியக்காரனுக்கு என்று ஒரு சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். கிறிஸ்தவம் எப்படி நடத்தப்பட வேண்டும், கிறிஸ்தவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தரிசனத்தையும் ஒரு வெளிப்பாடுகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த திட்டங்களை அறிந்து கொள்ள தேவ ஊழியக்காரருடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும் என்று சொல்கிறது அந்த வசனம். அதுக்கப்புறம் பாருங்க 24வது வசனம், மறுநாளிலே பிரவேசித்து, பாருங்க, மறுநாளிலே அவர்கள் செசரியா பட்டணத்திலே பிரவேசித்தார்கள். கொர்நேலியுவின் உறவின் முறையாரையும் அவனுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். கொர்நேலியு என்ன பண்ணார் பாருங்க, கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார். இப்போ பேதுரு புறப்பட்டார், கொர்நேலியுவை சந்திக்க புறப்பட்டார். அன்னைக்கு நைட்டு வராங்க, நைட்டு அவங்க வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் அவங்களுக்கு நல்ல விருந்து வைக்கிறாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு மறுநாள் காலையிலே புறப்பட்டு இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வீட்டுக்கு, கொர்நேலியுடைய வீட்டுக்கு பிரயாணப்பட்டு வராங்க. இவரும் ஒரு சில ஊழியக்காரர்களை கூட்டிக் கொண்டு என்ன பண்றாரு, பிரயாணப்பட்டு வருதுன்னு பாருங்க. இந்த கொர்நேலியு நம்ம கிட்ட தானே ஆண்டவர் பேசுறாரு, ஊழியக்காரர்கள் ஏதாவது ஆலோசனை சொல்லணும்னா நமக்கு சொல்லிட்டு போட்டோம், என்கிட்ட மட்டும் பேசுங்க, நீங்க மட்டும் வாங்க, நான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பாக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல கொர்நேலியு சொல்லல. கொர்நேலியு என்ன சொல்றாரு பாருங்க, அவங்க உறவின் முறையா சொந்த பந்தங்களை தேவ ஆலோசனையை கேட்கும்படி அழைக்கிறார். குடும்ப சபம் வைங்கன்னாவே வீட்டுல என்ன பண்ணுவாங்க, கணவன் இருப்பாரு, மனைவி இருக்க மாட்டாங்க, மனைவி இருப்பாங்க, கணவன் இருக்க மாட்டாரு, பிள்ளைகள் இருப்பாங்க, பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க, இல்ல பெற்றோர்கள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. இப்படி குடும்ப சபத்துக்கு ஊழியக்காரரை அழைக்கும் போது குடும்பத்தில் இருக்கிறவங்களே முக்கியமா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏதோ ஐயா வராரு, யாரும் ஒருத்தர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சத்தியத்தை பாருங்க, தேவ ஆலோசனையை சொல்லுகிற ஊழியக்காரனுக்காக உறவின் முறையார் நெருங்கிய சிநேகிதர்கள் கொர்நேலியுடைய வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. பேதுரு பேசுகிறத தேவ ஆலோசனை கேட்க அவர்கள் காத்துக் கொண்டிருந்தாங்க. பாருங்க, சத்தியத்தை எல்லோரும் அறிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார் கொர்நேலியு. தான் குடும்பமாக தேவனுக்கு பயந்தா இருந்தா போதாது, தான் ரட்சிக்கப்பட்டது, தான் தேவனிடத்திலே உறவாடுகிறது, தேவன் என்னிடத்தை சந்தித்து என்னிடத்திலே சொன்ன காரியங்கள், தேவன் எனக்கு தரிசனமானது, நான் மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் போதாது, என் குடும்பத்தாரும் என் நண்பர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொர்நேலியு என்ன சொல்றாரு, தன்னுடைய உறவின் முறையாரையும் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களையும் அழைக்கிறார். வெளியே சொல்லுங்க, இன்னைக்கு ரகசிய கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய அதிகாரிகள், ரகசியமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய நடிகர்கள், ரகசியமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய அரசியல்வாதிகள். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் கொர்நேலியு கிட்ட பேசுறாரு, கொர்நேலியு ஊழியக்காரனை வரவைக்கிறாரு. ஊழியக்காரனை வருவதற்கு முன்பதாக சொந்தக்காரர்கள் எல்லாம் வீட்டுல வர வச்சு ஊழியக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுகிறது வசனம். அப்படியானா சுவிசேஷம் பிரபல்யமாக வேண்டும், ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு நெருங்கினவர்களிடத்துல ஒன்று போய் சேர வேண்டும் என்றுதான் ஒரு திட்டத்தை அந்த இடத்துல கடவுள் வைத்திருக்கிறார். பாருங்க, அதற்கு பாருங்க காத்திருந்தார்கள். 25வது வசனம், பேதுரு உள்ளே பிரவேசித்த பொழுது கொர்நேலியு அவருக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து அணிந்து கொண்டான். வெளியே சொல்லுங்க, கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றவங்க ஊழியக்காரனை கனம் பண்ண மாட்டாங்க. கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் குந்திக் கொள்ள வேண்டும். இவர் கடவுளுடைய தரிசனத்தை பெற்றிருந்தாலும் இவர் யூதன் அல்ல,
இவருக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்மதமே இல்லை. ஆனாலும் பாருங்க, அவருக்கு இருக்கிற நாலேஜ் பாருங்க, ஊழியக்காரனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பேதர் உள்ள வரும்போதே எதிர்கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவர் சோபாவில் உட்கார்ந்து இருக்கலாம். பெரிய அதிகாரி அவர், 100க்கு அதிபதி, என்ன ஒரு சாதாரண மனுஷன் இல்லை. நிறைய ஸ்டார்களை வாங்கியிருப்பாரு, ராணுவத்துல நிறைய பட்டங்களை வாங்கியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி அங்க வராத தேவ மனுஷன் சொன்னாங்க, எதிர்கொண்டு போய் என்ன பண்றார், பணிந்து கொள்கிறார். பணிந்து கொண்டான். பேதர் பாருங்க, அவனை தூக்கி எடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா காலையே விழுந்துட்டாருன்னு அர்த்தம். தூக்கி எடுத்து நானும் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் பாருங்க, அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய சாதியாரோட கலந்து அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருப்பது யூதனுக்கு விலக்காய் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப சொல்றாரு பாருங்க, நீங்க வேற ஜாதி, நாங்க வேற ஜாதி. யூத ஜாதி ஆகிய நான் அந்நிய சாதியாரோடு கலக்கக்கூடாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் கடவுளை என்கிட்ட சொல்லிட்டாரு. வசனம் சொல்றாரு பாருங்க, ஆனாலும் என்ன பண்றாரு, அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்தார். ஊழியக்காரனுடைய சிந்தை பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டான், அது அவனுக்கு அருவருப்பா இருந்தாலும், அவனுக்கு அவன் சமுதாயத்தில் செய்யக்கூடாத காரியமாக ஒரு தடையா இருந்தாலும் ஆண்டவருக்காக அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்படுகிறான். அவன் அதை செய்தும் காண்பிக்கிறான். எங்க வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போக கூடாது. சரி, நம்ம சொல்றோம். ஒரு ஊழியக்காரனை ஒரு விசுவாசி கூப்பிட்டா அந்த ஊழியக்காரனை அவங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு நீங்க போக வேண்டியதில்லை, அவங்கள இங்க வரவழிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்டுக்கு நீங்க வருவானா உங்க வீட்டுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க போறாங்க, பாஸ்டர் வந்தார் அப்படின்னு சொல்லி தெரியக்கூடாதுன்றதுக்காக. இங்க பாருங்க, ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நீ என்ன பண்ணக்கூடாது, நிர்ணயம் பண்ணக்கூடாது. அப்போ கிறிஸ்தவமானது எல்லாருக்குமானது, எல்லா சமுதாயத்துக்குமானது, எல்லா ஜனங்களுக்குமானது. இதுல மேட்டுமை உள்ளவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் இல்லை. இதுல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இதுல புறஜாதியார் என்றும் இல்லை, கர்த்தருடைய சனம் என்றும் இல்லை. எல்லாருக்குமானது. யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி போகிறார்கள் என்பதுதான் இதுல சத்தியம். பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு உபதேசத்துக்கு பேதுரு தன்னை முதலாக சபையில அந்நிய ஜனங்களை கொண்டு வருவதற்கு ஒரு பாலமாக பேதுரு அமைகிறார், ஊழியக்காரன் அமைகிறார். பாருங்க, கொர்நேலியு மூலமாக புரட்சியாதியா சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வருவதற்கு கொர்நேலியு ஒரு பாலமாக அமைகிறார். நாம கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாகுபாடுகளை களைந்து, இப்படிப்பட்ட பகைகளை, விரோதங்களை, இப்படிப்பட்டதான தீட்டு, அருவருப்பு என்று சொல்லி இந்த உலகம் நிர்ணயித்திருக்கிற காரியங்களுக்கு நம்மை விலக்கிக் கொண்டு யாவரிடமும் சமாதானமாய் பழகி, யாவருக்கும் ஆண்டுடைய சத்தியத்தை நாம போதித்து, ஆண்டுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி அவர்களையும் நம்முடையவர்கள் ஆக்கிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.